ஹலோ गाइस வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டிராகன் ஐ அந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ண போறோம். அது வந்து சிக்கன் ஆனியன் எக்கோட எல்லோ அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் பண்ண போறோம். நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். நாங்களே பார்த்தது இல்லை. நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ண போறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்புறம் இப்போ டைம் 3:30 ஆச்சு கைஸ். இன்னைக்கு எங்களுக்கு ஆஃப் டே. நாங்கள் ஆஃப் இயர்லி 1 வந்துட்டோம். ஆஃப் இயர்லி எக்ஸாம், அதனால ஆஃப் டே விட்டாங்க படிக்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு நாளைக்கு எக்ஸாம். ஆமாம் கைஸ், நாளைக்கு சோஷியல் எக்ஸாம் கைஸ். அப்போ இப்போ புது டிஷ் பண்ணலாம் வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ காய்ஸ் இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது கூட சிக்கன் கூட ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்டான டிஷ், நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. வாங்க பண்ணலாம் காய்ஸ். இப்போ இந்த ஆனியன் இருக்கு, இதெல்லாம் எடுத்து கூட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக இருந்து இப்படி எல்லாம் இருக்கும். அப்படி இந்த ஒரு பவுல் மாதிரி மட்டும் வரணும். கூட கேர்ஃபுல்லா பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அப்போ என்கிட்ட தான் கொடுக்கணும் இல்ல? ஆமா கைஸ், அப்பதான் அது ஒண்ணுமே கிடைக்காது. அந்த லாஸ்ட் இருக்கிறது மட்டும் உரிச்சு கொடுத்து நம்ம இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இதுக்குள்ள இருக்கிறத எடுத்து இதை வந்து நம்ம ஆனியன் அடுத்த வேற ஒன்று பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஆமா கைஸ், நம்ம இதையே யூஸ் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா கைஸ், நம்ம இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பொறுமையா வச்சுக்கலாம். எங்க அம்மாவோட ஒரு டிஷ் கைஸ். எங்க அம்மா தான் இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னாங்க. நாங்க இந்த மாதிரி ஒண்ணு நினைச்சு கூட பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் பண்ணுவாங்க. சாப்பிட்டு கூட பார்த்ததில்ல காய்ஸ். கடியில் ஓட்டை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் வீணா போகும். வெங்காயத்தை கொள்றா. இதை பொறுமை எடுத்துக்கலாம் கைஸ். எனக்கு நிஜமா வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வெங்காயம் ஆகுது இல்லையா? வெங்காயம் சாகுல கைஸ். என் தங்கச்சியால தான் அவங்க ரொம்ப கொடூரமா சித்திரமா தான் பண்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளால இது ரொம்ப என்னால எடுக்க முடியும். முடியணும் விடாம சாப்பிடணும்ல கைஸ். என்னால அம்மாவும் அழுவாங்க கைஸ். நாளைக்கு பார்த்துட்டு நான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். गाइस நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அதாவது ஆனியன் நல்ல இதுக்குள்ள இருக்க ஆனியன்லாம் இதுல கட் பண்ணி வச்சிட்டோம். ஆமா गाइस, இதுக்குள்ள இருக்கிறத வந்து எடுத்து வச்சிட்டோம். அது வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ள ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம். இங்க ஒரு ஓட்டை வந்துச்சு गाइस. அது நம்ம ஆனியன் வச்சே நம்ம மறைச்சிட்டோம். ஆமா गाइस, அதெல்லாம் பிரச்சனை எப்படி எல்லாம். அப்போ गाइस இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் அரைச்சு எடுக்க போறோம். இது நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா நார்மலாக ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி பண்ணணும். குழம்பு இல்லை கைஸ், சும்மா ஃப்ரை பண்ணுற மாதிரி கிரேவி. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதை நார்மலாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம அப்போதான் நல்லா ஃப்ரை ஆகும் கைஸ். இப்போ இன்னும் ஒரு டொமேட்டோ போடணும். ஒரே ஒரு டொமேட்டோ போட்டுக்கலாம். நம்ம டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம். மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன். இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம அதுக்குள்ள டொமேட்டோஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் கீழே போயிடுச்சு கொஞ்சம். ஆனா இவ்வளவு வெங்காயம் வேணாங்க. அது இதாயிரும் கைஸ், சுருங்கிடும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி தான் இன்னும் வரல. அது வந்துருச்சு. அதெல்லாம் கையிலே கட்டி. எங்கள் அம்மா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுவாங்க. அது ஆனியன் இன்னும் ஃப்ரையே ஆகலையே. அது பரவாயில்லையே. ஆனா ஆனியன் கொஞ்சம் நம்ம இதை பாயில் பண்ணணும். அதனால பரவாயில்ல, நம்ம பாயில் பண்ணுவோம். இதை இல்லை கைஸ், அந்த ஆனியன் உள்ள வச்சு அந்த சிக்கன் டிஃப்ரெண்டா பண்ணுவோம். நல்லா டிஃப்ரெண்ட். நாங்களே முன்னாடி இந்த டிஷ் சாப்பிட்டதே இல்லை. அதை விட என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். நல்லா வீட்லயே அவ கொஞ்சம் ஒரு மாதிரி
அவ கொஞ்சம் ஒரு மாதிரி. எல்லா வீட்லயும் தங்கச்சிலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வீட்லயும் அக்காங்க கொஞ்சம் குட்டியா தான் இருப்பாங்க. அப்படியே இல்லை, நான் வந்து இன்னும் நான் வளர்ந்துருவேன். நான் எப்படி இருந்தாலும் ஒரு 4 வருஷத்துல முயற்சி ஆக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். நம்ம வளர்ந்துருவோம். அப்படி அக்காங்க குட்டியா இருக்கிறதால நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா குட்டியா இருந்தாதான் எப்படி சொல்றது, ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. ஹைட்டா இருந்தா நல்லாவே இருக்காது, அழகாவே இருக்க மாட்டாங்க. நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுல வந்து நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா அதான் வெந்தய பொடியா, இது என்ன பொடி? வெந்தய பொடி. அதான் எனக்கு அன்னைக்கு எங்க அம்மா அரைச்சு வச்சாங்க, அந்த சந்தேகத்தோட தான் நான் பார்த்தேன். அது சரியாயிருச்சு. நம்ம சிக்கன் மசாலா போட்டிருக்கோம். சிக்கன் மசாலா இன்னும் போடணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இன்னும் போடணும். ஆமா கைஸ், நம்ம ரொம்ப எப்போதும் என் வீட்டில் ஆமா கைஸ், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சு வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணலாம், போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். இதுல வந்து லைட்டா தண்ணி ஊற்றலாம். கைஸ், இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா குக்காகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஆனியனுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஆனியன்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். செகண்ட் நம்ம இப்போ வந்து ஒரு 5 எக்கு கிட்ட பண்றோம். 5 அந்த இது பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்னா உடச்சு ஊற்றலாம்ல. நம்ம இது எல்லாத்துக்கும் மேலே வச்சுக்கலாம். அழகா வச்சுக்கலாம். பெரிய ஓட்டை பண்ணனால நல்லதா போச்சு. கொஞ்சம் பெருசு கண்ணுதான் சைடு. இதுதான் நான் சொன்னேன், டிராகன் ஐ. நான் சொன்னேன், நான் தான் இந்த பேரை வச்சேன். இல்ல இல்ல. செகண்ட். வாவ், இது நிஜமா டிராகன் ஐ மாதிரியே இல்ல 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 இருக்கு இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தைரியத்தை வச்சு செய்யலாம். அதுல அப்ப நம்ம தான் ஜெயிப்போம். அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால நம்ம பேசுதான் மரியாதையே இல்லை. அது நெக்ஸ்ட் இன்னும் 2 முட்டை வேணும். இதுல இருக்கிறத நம்ம கொஞ்சம் வெளியேற்றிக்கலாம். ஆமா, இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம். ஆமா, அது வைக்கும் போது இது என்னன்னு, இது நம்ம அந்த எக்கோட ஒயிட் அந்த பண்ண அந்த சட்டிலேயே அந்த சிக்கன் பண்ண அந்த பேன்லே சிக்கன் மசாலா போட்டு நான் தான் பண்ணேன். பாருங்க, பாதி சாப்பிட்டுட்டோம். நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பண்ணிட்டோம். ஆமா, இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா கைஸ், இந்த இதெல்லாம் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. பட் டேஸ்ட் தான் முக்கியம். ஆமா, ஆனா இதுதான் நான் சொன்னேன், டிராகன் ஐ. இங்க பாருங்க, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜந்துவோட ஒரு இதோட கண்ணு மாதிரி இருக்குல்ல. எப்படி நாங்க இப்படிதான் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்கோ, நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் சொல்லுங்க. எக் பாருங்க, உங்களுக்கு டெம்பிங்கா இல்ல? சாப்பிடணும் ஆசை. நாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு அப்பவே லைட் எடுக்கும்போது கையில சுட்டுச்சு. இவளுக்கு நிறைய டைம் சுட்டுச்சு. Oh my god, சத்தியமா அந்த சிக்கன்ல மசாலாலாம் நல்லா ஏறி அந்த எக் எல்லோவோட அந்த சிக்கன் அப்புறம் அந்த ஆனியன் அல்டிமேட் கைஸ். நம்மளோட சாப்பிட்டு பார்க்கலாம்.
நிஜமா அந்த சிக்கன் செம்மையா குக் ஆயிருக்கு. அது எவ்வளோ கூட கூட பார்க்கல, அவ்வளோ டேஸ்டாக நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது. டிஃப்ரெண்டான டிஷ். இந்த குழம்பு சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரை கைஸ். பயங்கரமா இருக்கு. நிஜமா இந்த எக் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நான் நினைச்சேன். அது ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. நீங்க இதுல கொஞ்சம் மல்லி பொடி போட்டு இலை போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். போட மறந்துட்டோம். ஆனா மல்லி பொடி போட்டோம். இந்த சிக்கன் கிரேவில நிஜமா நல்லா பாயில் பண்ணனால சிக்கனுக்குள்ள மசாலாலாம் சூப்பரா போயிருக்கு. குக் ஆயிருக்கு.